மாப்பிள்ள அவனை போடுறதுடா வந்தா என்னடா நீ கண்ணு எடுத்துட்ட என்னங்க சுட முடியல ஐயோ போலீஸ் சுட்டேங்க போலீஸ் கேஸ் ஆச்சு உட்கார்றா முதல்ல போலீஸ் கேஸ் கழிச்சுட்டு வந்துடலாம் ஸோ ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுங்க ஃப்ரீ ரூம் தான் பண்ண போகிறோம் அதுவும் சாதாரணமான ஃப்ரீ ரூம் கிடையாது நம்ம வந்து ஃப்ராங்க்லினை கொல்ல போகிறோம் நம்ம வந்து ஃப்ராங்க்லினை கொல்ல முடியுதான்னு செக் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து ஃப்ராங்க்லினை வந்து கூப்பிட்டு அவர் தனியாக ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போயிட்டு அவர் கொல்ல முடியுதான்னு பார்க்க போகிறோம் செக் பண்ண போகிறோம் ஸோ யாரெல்லாம் இந்த மாதிரி ட்ரீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லியிருக்கீங்க எல்லோரும் ட்ரை பண்ணியிருப்பீங்க பட் நம்ம இந்த வீடியோவில் ட்ரை பண்ணி ஒரு ஃபன்னான என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு கேம் பிளே அந்த வீடியோவை கொண்டு போக போகிறோம் ஸோ ஓகே நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணிக்கோங்க சரி வாங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃப்ராங்க்லினை போட்டுதெல்லாம் பிளான் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃப்ராங்க்லினை ஃபோன் பண்ணி மீட் பண்ண முடியுதான்னு செக் பண்ணிடலாம் ஃப்ராங்க்லினை ஒரு இடத்துக்கு படத்துக்கு கூப்பிட்டு போகிறேன்ட்டு நம்ம போய் சொல்லி கூப்பிட்டு போயிட்டு அவனை அங்கே வந்து போட்டு தரலாம் பிக்கப் பண்ண போகிறோம் ஃப்ராங்க்லின் வீட்டில் இருந்தே போகிறோம் வீட்டை விட்டு தாண்ட மாட்டான் போலயே பையன் வீட்டுக்கிட்ட வந்து நம்ம கூப்பிட வந்துருக்கோம் வேலை வேமா உட்கார்றா தேட்டர் கூட்டு போறேன்டா உன்னை நானும் உன்னை பார்க்கறதுல ரொம்ப மகிழ்ச்சி நண்பா As a stick-up dude, that gotta come with the job, right? I mean, all your dudes gotta be in jail or dead. சினிமா தியேட்டர் எங்க இருக்கு? இங்க இருக்கு. Well, you know, they are? Oh, I'm sorry. Yeah, they brought it on themselves. I don't really think about it. And now look, there's other guys I can hang out with. But I usually just stay home watching movies, and then you haven't called them for a while. நான் வந்து யாரோட வேணாலும் வெளில கூட்டு போவேன்டா ஆனால் உன்னோட வரது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் என் ஒய்ஃபு என் பசங்களோடலாம் வரமாட்டேன் உங்களோட தான் வருவேன் ஊர் சுற்றுறதுக்கு இனிமேல் அப்படின்னு சொல்கிறாப்புல ஐஸ் வைக்கிறாப்புல ஃப்ராங்க்லின் அப்படியே ஐஸ் வச்சு போட்டுறவிட்டு தான் சினிமா தேட்டர் பக்கத்தில் வந்தாச்சே ஃபஸ்ட்டு இவனை கண்ணெடுத்து நெத்தி போட்டு வச்சு சொல்ல முடியுதான்னு பார்க்கலாம் சினிமாவுக்கு தான் போகிறோம் சினிமா தேட்டர்கிட்ட வச்சே போட போகிறோம் ஷார்ட் கன்னை யூஸ் பண்ணி போட வேண்டியதான் பையனை மாப்பிள்ள அவனை போடுறதுடா வந்தா என்னடா நீ கண்ணு எடுத்துட்ட என்னங்க சுட முடியல ஐயோ போலீஸ் சுட்டேங்க போலீஸ் கேஸ் ஆச்சு உட்கார்றா முதல்ல போலீஸ் கேஸ் கழிச்சுட்டு வந்துடலாம் போலீஸ் கேஸை கழிச்சிட்டு இவனை அடுத்து போட்டுடலாம் நான் அதை பார்க்கவே இல்லைங்க பக்கத்தில் போலீஸ் இருக்கேன்ட்டு ஏய் சுடாதரா ஆகிடுறா போலீஸ் கேஸ் 3 ஸ்டார் ஆகிற போதுரா என்னங்க இது இவனை போட்டு தள்ளுற வீடியோவா போகாமல் போலீஸ் கேஸை கழிக்கிற வீடியோவாக மாறுது கேஸை வேற இப்போ கழிச்சாகணும் கேஸை கழிச்சிட்டு இவனை போடணும் ஓ மை காட் காரு பார்த்தீங்கன்னா விண்டு கூட க்ளோஸில் இல்லை வெட்ட வெளியாக இருக்குது காரு நெத்தி போட்டிலே வச்சிருவானுங்க மலை மேலே ஏறினாதான் உண்டு மாப்பிள்ள இதெல்லாம் சகஜ மாப்பிள்ள கேஸ் வர்றதெல்லாம் ஈஸியாக கழிச்சிடலாம் அப்படின்றத பேசுகிறாங்க மலை மேல இருந்து தள்ளி விட்டுறலாம் நான் ஏத்தாப்புல ஒரு குளம் வர மாதிரி இருக்கு மேபி அந்த குளம் ஆழமா இருந்தா செத்துருவான்னு நினைக்கிறேன் ஃப்ராங்க்லினை இல்லாட்டா அவனை வேகமா கொண்டு போய் நம்ம கூச்சிட்டு அவனை மோத விட்டுறலாம் ஓ மை காட் ஓ ஷிட் ஃப்ராங்க்லின் வந்து இப்போ படுத்துட்டான் போடு சூப்பர்ரா ஃப்ராங்க்லின் செத்துட்டாங்க நினச்ச மாதிரி ஃப்ராங்க்லினை பார்த்தீங்கன்னா மர்கையா பண்ணியாச்சு கைஸ் ஆக்சுவலாக நான் ஃப்ராங்க்லினை வந்து
இந்த மாதிரி தான் சாடின்னு நினச்சேன் இந்த மெத்தடில். பட் அவன் மலை மேலேருந்து கீழே விழுந்து செத்து வந்து ஒரு எதர்ச்சியான ஒரு விஷயம். ஸோ எப்படி இருந்தாலும் அவனை போட்டாச்சு. பட் இந்த ஸ்டைலில் நான் போடணும்னு தான் நினச்சிருந்தேன். ஃப்ராங்க்லினை வந்து சுட்டும் கொல்ல முடியாது, எப்படியும் பண்ண முடியாது. பட் ஒரு வழி இருக்குது. ஸோ அதுதான் இப்போ நம்ம ட்ரை பண்ண போகிறோம். ஸோ அவனை கூட்ட விட்டு இந்த கிரானைட் இருக்குது பார்த்தீங்களா, அவனுக்கே தெரியாமல் கார் கடியில் போட்டு விட்றணும். ஓகே மாப்பிள்ள, போயிட்டு வரேன்டா. குட் லக்டா. எப்படி பார்த்தீங்களா? ஓ மை காட், சாரிடா மாப்பிள்ள, உனக்கே தெரியாமல் கீழே போட்டேன்டா. ஸோ அவன்கிட்ட என்னடா அது 11 ரூபா தான் அவன் வச்சுருக்கான். அட பாவி. ஸோ கைஸ், இப்படி தான் வந்து இது இந்த மாதிரியும் அவனை கொல்லலாம். ஸோ இப்படி தான் அவனை கொல்றதா பிளானிங்கு. ஆனால் மலை மேலே வந்து அவனை செத்துட்டான். சரி, ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஃபன்னாக இருந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா இப்போயே ஒரு லைக்கை தட்டி விடுங்க. அதே மாதிரி ஷேர் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை கைஸ், see you, டாட்டா. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.